ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வின். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெத்தடோட கிளாஸ் தான். இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டு பல்க் மாடுலஸ், அப்புறம் வந்துட்டு ஷியர் மாடுலஸ், அதுக்கான ரிலேஷன்ஷிப்பு, பாய்சன் ரேஷியோ, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், when the body is subjected to the tensile load, there is an increase in the length of the body, but at the same time there is a decrease in the other dimensions of the body at the right angle to the direction applied load. ஸோ சேம் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு எலாஸ்டிக் பாடி எடுத்துருக்கிறோம், அதில் புல்லிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே பாருங்கள், லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்க்ரீஸ் லென்த் வந்து நம்ம எல் டேஷ்னு சொல்கிறோம். இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது சைமல்டேனியஸ்லி அதோட வித்தும் அதோட டெப்த்தும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் ஒரு டைரெக்ஷனில் இன்க்ரீஸிங்கும் இன்னொரு டைரெக்ஷனில் டிக்ரீஸிங் நடக்கும். ஸோ இது வந்து எலாஸ்டிக்கில் இந்த மெம்பர் வந்து சப்ஜெக்ட் ஆகிருக்கு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா பர்டிகுலர் டைமில் அந்த எலாஸ்டிக் லிமிட்டில் இந்த பாடி ரிலீஸ் ஆகும்போது இதோட ஒரிஜினல் பொசிஷனை இது ரீச் ஆகும்போது தான் இது எலாஸ்டிக் பாடின்னு நம்ம சொல்லுவோம். எலாஸ்டிக் லிமிட்டில் இது இதாகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹூக்ஸ் லா. Thus, the body is having an axial deformation and also the deformation at right angles to the line of action is applied. That is lateral deformation சொல்லுவோம். நமக்கு வந்து லாங்கிட்யூட்னலாக ஒரு ஸ்ட்ரெயினும் லேட்டரலாக ஒரு டிஃபர்மேஷன்ஸ், லென்த்தில் வந்து லேட்ரல் டிஃபர்மேஷன் லாங்கிட்யூடல் டிஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இது லென்த் வைஸ் வந்து இன்க்ரீஸிங்கும் டெப்த் வைஸ் வந்து டிக்ரீஸிங்கும் நடக்கும். ஸோ லாங்கிட்யூடலாக நடக்கக்கூடிய நம்ம சேஞ்ச் ஆஃப் லென்த்தை வந்து லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெயினும், லேட்ரலாக நடக்கக்கூடிய வித்துலேயோ டெப்த்லேயோ நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயினும் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின், when the body is subjected to the axial load, tensile or compressive, there is an axial deformations in the length of the body. லென்த்தில் நமக்கு நடக்கக்கூடிய டிஃபர்மேஷன்ஸ் தான் லாங்கிட்யூடல் டிஃபர்மேஷன். சேம் lateral strain, the strain at right angles to the direction of applied load is known as the lateral strain. ஸோ நமக்கு அப்ளைடு லோடில் இப்போ அப்ளைடு லோடில் நமக்கு புல்லிங் ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரைட் ஆங்கிளாக நமக்கு வந்து சேஞ்சஸ் நடக்குது. ரைட் ஆங்கிள் டைரக்ஷனில் 90 டிகிரியில் வந்து நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் தான் வந்துட்டு நம்ம லேட்ரல் ஸ்ட்ரெயின் போவோம். ஆப்வியஸ்லி இது வந்துட்டு வித்லேயோ டெப்த்லேயோ நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாய்சன் ரேஷியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து பாய்சன் ரேஷியோ. கம்பல்சரி ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் இதுலேருந்து வந்துடும். பாய்சன் ரேஷியோ என்ன, இதில் ரிலேஷன்ஸ் இது இதை கொடுத்து கேட்பாங்க. வாட் இஸ் பாய்சன் ரேஷியோ? த ரேஷியோ பிட்வீன் தி லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெயின். ஸோ 2 மார்க்லனா நமக்கு வந்து ஒரு மேட்ச் மாதிரி கொடுப்பாங்க. பாய்சன் ரேஷியோ, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் பல்க் மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ், இந்த மாதிரி கொடுத்து அதோட ரேஷியோவில் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா 1 மார்க் கொஷின் இருந்துச்சுன்னா நமக்கு டேரெக்டாகவே வந்து இந்த ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. ஸோ பாய்சன் ரேஷியோ வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து பாய்சன் ரேஷியோ. அந்த ரேஷியோ தான் நம்ம வந்து பாய்சன் ரேஷியோன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கியூப் எடுத்துக்கிறோம், அதில் வந்து புல்லிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். லேட்ரலாக அதோட லாங்கிட்யூடலாக அதோட ஸ்ட்ரெயின் நடக்குது. லோட் ஆக்டிங்க்கு ரைட் ஆங்கிளில் ஒரு ஸ்ட்ரெயின் நடக்குது. ஸோ லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெயினுக்கும் இந்த ரைட் ஆங்கிளில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து பாய்சன் ரேஷியோ. பாய்சன் ரேஷியோ வந்து ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் சேமாக இருக்காது, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிஃபரெண்ட் ஆகும். அது டிஃப்ரெண்டான மெட்டீரியலுக்கு வந்து படிச்சுக்கணும் நம்ம. இப்போ கான்கிரீட்டுக்கு வந்துட்டு நமக்கு பாய்சன் ரேஷியோ 0.1லேருந்து 0.2 இருக்கும். இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு வந்துட்டு நமக்கு பாய்சன் ரேஷியோ வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதே பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து பாய்சன் ரேஷியோ டிக்ரீஸாக இருக்கும். பாருங்கள், காக்குக்கு வந்து பாய்சன் ரேஷியோ வந்துட்டு 0வாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா 0ன்ற வேல்யூ இருக்கிறதுனால ஜென்ரலாகவே கேட்பாங்க. பாய்சன் ரேஷியோ எப்போதுமே வந்துட்டு 0லேருந்து 0.5குள்ளே தான் இருக்கும். ஃபார் ஐடியல் மெட்டீரியலுக்கு, ஐடியலாக இருக்கிற மெட்டீரியலுக்கு பாய்சன் ரேஷியோ வந்து -1லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கும். ஸோ நமக்கு பாய்சன் ரேஷியோ மெயினாக வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரப்பரோட பாய்சன் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 0.5, ஸ்டீலோட பாய்சன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.28. ஸோ நமக்கு எலாஸ்டிக் மெட்டீரியல் இன்க்ரீஸ் அது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிற மெட்டீரியலுக்குலாம் வந்து பாய்சன் ரேஷியோ அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் பாய்சன் ரேஷியோ வந்து ரப்பருக்கு தான் இருக்குது 0.5, ஸ்டீலுக்கு வந்துட்டு 0.286, மெட்டலுக்கு வந்து 0.25 to 0.33.
ஸோ கான்க்ரீட்டுக்கு வந்துட்டு 0.1 to 0.2. ஸோ கான்க்ரீட் இம்பார்ட்டண்ட்டு, ஸ்டீல் இம்பார்ட்டண்ட், ரப்பர் இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி ஜீரோ கார்க்கு கூட இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை எப்படி ரிலேட் பண்ணி நீங்கள் மெமரி பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பாய்சன் ரேஷியோ இதுதான். ஸோ இதுலேருந்து தான் நமக்கு ஏதாவது கொஷின்ஸ் கேட்பாங்க. கான்க்ரீட்டோட பாய்சன் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க, இல்லை பாய்சன் ரேஷியோனா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தான். சேம் ஒரு கியூப் எடுத்துக்கிறோம். அதில் வந்து 3 டைரக்ஷன்லேயுமே வந்து நமக்கு ஆக்சியல் லோட் ஆக்ட் ஆகுது. எக்ஸ் டைரக்ஷனில் சிக்மா எக்ஸ், ஒய் டைரக்ஷனில் சிக்மா ஒய், அண்ட் இசட் டைரக்ஷனில் சிக்மா இசட்டு. இதோட லென்த் வந்து எல், இதோட லென்த் வித் வந்துட்டு பி, டெப்த் வந்துட்டு டின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ 3 டைரக்ஷனையும் நமக்கு வந்து லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ டோட்டல் வால்யூமில் நமக்கு ஆக்ட் ஆகிற ரோல் வந்து சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட். ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நமக்கு சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட்டு. ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன், இப்போது இந்த டோட்டல் டைரக்ஷனாக நடக்கிற நம்ம ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட வால்யூமில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயின் நடக்கும். அந்த ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ் டைரக்ஷன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சிக்மா இது ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை இ. இ வந்து நமக்கு தெரியும் யங்ஸ் மாடுலஸ். நார்மலாகவே நமக்கு ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். ஸோ நம்ம இது எப்படி வந்துச்சு, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக ஒரு கான்ஸ்டன்ட்னால நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் வந்துட்டு நமக்கு மெட்டீரியலை பொறுத்து வேரி ஆகும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். ஸ்டீலுக்கு வந்து 2 × 10⁵ வரும். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ் டைரக்ஷனில் யங்ஸ் ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்க்கும்போது சிக்மா எக்ஸ் பை இ. ஸோ இங்கே ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இ, இந்த கான்செப்ட்லேருந்து அந்த இதை நம்ம எழுதுகிறோம். சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் ஒய் டைரக்ஷனில் வந்துட்டு நம்ம பாய்சன் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணணும். பாய்சன் ரேஷியோன்றது லென்த் நமக்கு லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். ஸோ அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். எந்த டைரக்ஷனில் கேட்குறாங்களோ அந்த டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணாமல் மற்ற டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிடுங்க உங்களோட வேல்யூவில். பாய்சன் ரேஷியோ சிக்மா ஒய் பை இ மைனஸ் பாய்சன் ரேஷியோ சிக்மா இசட் பை இ. ஸோ இதே இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன் பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷனுக்கு நம்ம ஒய் டைரக்ஷனில் இருக்கிறது மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வைப்போம். மற்ற டைரக்ஷன்லாம் பாய்சன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிடுவோம். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ பாய்சன் ரேஷியோட மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இசட் டைரக்ஷன் பார்ப்போம். சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா ஒய் பை இ ப்ளஸ் சிக்மா இசட் பை இ. இதில் நம்ம மல்டிப்ளை பண்ண மாட்டோம். மற்ற டைரக்ஷனில் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம மைனஸ் பண்ணிடுவோம் டோட்டல் வேல்யூவில். இப்போ நமக்கு டோட்டல் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இப்போ நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் ஒய் டைரக்ஷனில் இசட் டைரக்ஷனில் செப்பரேட்டாக பார்த்தாச்சு. இப்போ நமக்கு டோட்டலாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வேணும்னா நம்ம டோட்டல் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட். என்னென்ன ஸ்ட்ரெயின் வரும்? சிக்மா இது ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் இசட் டைரக்ஷன். ஸோ நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணோம்னா இது வந்துட்டு ஒரு வேல்யூ வரும். சிக்மா எக்ஸ் பை இ, சிக்மா ஒய் பை இ, சிக்மா இசட் பை இன்னு ஒரு வேல்யூ வரும். இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 மைனஸ் 2 மியூன்னு வரும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னன்றதை நமக்கு கேட்பாங்க கம்பல்சரி. ஏதோ ஒரு இதில் 2 மார்க்ஸில் இல்லை 1 மார்க்ஸில் இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் வந்துடும் நமக்கு. இது ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, வேல்யூஸ் கொடுத்து நம்மளை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்கிற மாதிரியும் கூட வரும். ஸோ டோட்டல் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை இ ப்ளஸ் சிக்மா ஒய் பை இ ப்ளஸ் சிக்மா இசட் பை இ இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. இதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ராப்ளம்ஸு ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனில் கூட ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். இப்போது நம்ம டெரைவ் பண்ண ஃபார்முலாலேருந்து இப்போ நமக்கு டெரைவ் பண்ண இந்த ஃபார்முலா கிடச்சிச்சு. இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஒரு 2 நோட்ஸ் வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். இஃப் தெர் இஸ் அ யூனிஆக்சியல் பெண்டிங் தென் த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பி. ஒரே ஒரு ஆக்சியலில் மட்டும்தான் நமக்கு லோடு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, லோடு ஆக்ட் ஆகுது. அப்போனா அதோட ஃபார்முலா எப்படி மாறும்னா சிக்மா எக்ஸ் பை இ இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. நமக்கு எந்த டேரக்ஷனில் லோடு ஆக்ட் ஆகுதோ அந்த டேரக்ஷனை போட்டுக்கணும். இப்போ எக்ஸ் டேரக்ஷனாக ஒய் டேரக்ஷனாக இசட் டேரக்ஷனான அந்த ஸ்ட்ரெஸ் எழுதிப்போம். 1 மைனஸ் மியூ. இதுதான் நமக்கு ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை ஆகுது. அடுத்து if the Poisson ratio of the material is mu is equal to 0.5 then the volumetric strain will be 0 under any state of loading. ஸோ இது என்னென்னா நமக்கு வந்து Poisson ratio 0.5 இருக்கும். 0.5 எதுக்கு இருக்குன்னா ஸ்டீலுக்கு தான் இருக்கும். ஸோ 0.5 ரப்பருக்கு இருக்கும். Poisson ratio வந்துட்டு 0.5 வந்து நமக்கு ரப்பருக்கு தான் இருக்கும். மேக்ஸிமம் Poisson ratio எலாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ ரப்பருக்கு நமக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்னவாக இருக்கும்னா 0வாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மியூ இடத்துல வந்து 0.5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
2 into 0.5 வந்து 1 1 minus 1 வந்து 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆயிரும். அப்போ ஸ்ட்ரெயின் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நமக்கு பாய்சன் ரேஷியோ 0.5 இருக்கும்போது நம்மளோட வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ரிமெம்பரில் இருக்கணும், நமக்கு பாய்சன் ரேஷியோ 0.5 வந்துச்சுன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்போதுமே 0வாக தான் இருக்கும்னு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ண போகிறோம். என்னென்ன எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். A constant or coefficient that express the elasticity of the material. Elastic constants are basically used to obtain the relationship between the stress and strain. For homogeneous and isotropic material, the number of total elastic constants are 4. 4 elastic constants இருக்குது. homogeneous materials இருக்கு, isotropic and homogeneous materialக்கு. அது என்னென்ன elastic constantனா Young's modulus, shear modulus, பாய்சான் ரேஷியோ, பல்க் மாடுலஸ். இங்கே கே வந்து நம்ம பல்க் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம், மியூ வந்து பாய்சான் ரேஷியோ, ஜி வந்து ஷியர் மாடுலஸ். இப்போ வந்து ஜின்னு சொல்லலாம், இல்லைன்னா சின்னு சொல்லலாம். இ வந்து யங்ஸ் மாடுலஸ். ஸோ இது இந்த நாலுமே வந்து நமக்கு வந்து மெட்டீரியலோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஸ் பண்ணுற மாதிரியான கான்ஸ்டன்ட் தான் நமக்கு கொடுக்க போகுது. தி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபார் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் வந்து 2. இந்த இந்த யங்ஸ் மாடுலஸும் பாய்சன் ரேஷியோவும் வந்து எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டை டிபெண்டாக இருக்காது. இது வந்து இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். நம்மளோட யங்ஸ் மாடுலஸையும் நம்மளோட பாய்சன் ரேஷியோ வந்து இண்டிபெண்ட் கான்ஸ்டன்ட். மொத்தம் வந்து நமக்கு 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஐசோட்ரோபிக் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலுக்கு வந்துட்டு 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். அந்த 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டில் இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 2. அந்த இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து இயும் மியூவும். பட் டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்துட்டு ஜியும் கேயும், ஷியர் மாடுலஸும் பல்க் மாடுலஸும். ஏன்னா இது வந்து யங்ஸ் மாடுலஸையும் பாய்சன் ரேஷியோவும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஹோமோஜினியஸ் மெட்டீரியல்னா என்ன, ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னா என்னன்றதை பார்க்கலாம். A material is said to be homogeneous when shows the same elastic property at any point of the material given in any given direction. ஸோ எல்லா டைரக்ஷன்லையுமே எல்லா பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல்லையுமே வந்து ஒரே மாதிரியான எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கக்கூடியது தான். சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் எனி டைரக்ஷன் அண்ட் எனி பாயிண்ட். இதுதான் வந்து நம்மளோட கீ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னா என்னன்னா, a material is said to be isotropic when it shows the same elastic property in a given direction at a given point. இது வந்து given direction எந்த அந்த given பாயிண்ட்ல நமக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து சேமாக இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் எந்த டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனில், ஒய் டைரக்ஷனில், எந்த டைரக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து சேமாக இருக்கிறதா ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா அன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். A material is said to be anisotropy material when it shows the different elastic property in a given directions at only given points. ஸோ டிஃப்ரெண்ட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி காட்டுனுச்சுன்னா வந்து அன்ஐசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்னா என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் is said to be an orthotropic when it shows the different elastic property in 3 orthogonal direction. 3 ஆர்த்தோகனல் டைரக்ஷன்லையும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது தான் வந்துட்டு நம்ம ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கக்கூடியது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 3 into 4. ஸோ நமக்கு மொத்தம் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 4. யங்ஸ் மாடுலஸ், பாய்சன் ரேஷியோ, ஷியர் மாடுலஸ், பல்க் மாடுலஸ். ஸோ 3 டைரக்ஷன்லேயும் இந்த 4ஓட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 3 into 4 வந்து நமக்கு 12. ஸோ டோட்டல் நமக்கு 12 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து இந்த ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியலில் கிடைக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஒரு டேப்லெட் காலம் கொடுக்குறோம். ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டில் டிபெண்டன்ட் எவ்வளோ இருக்குது, இண்டிபெண்டன்ட் எவ்வளோ இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் எடுத்துருக்கோம். இல்லை நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னன்னு தெரியும், 4ன்னு தெரியும். அதில் டிபெண்டன்ட் வந்துட்டு 2, இண்டிபெண்டன்ட் வந்து 2. ஸோ நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து அன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். அன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியலில் வந்து நம்மளோட எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இது வந்து இன்டிஃபைன்ட். ஏன்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் இப்போ இந்த டைரக்ஷன் எல்லா டைரக்ஷனில் எவ்ரி ஆங்கிளுக்குமே நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ வந்து இன்ஃபினைட்டாக இருக்கும். ஆனால் டோட்டல் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு 21. ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியலில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 3 into 4 மொத்தம் 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இன் 3 டைரக்ஷன்லேயும் 3 வேரி ஆகும். ஸோ 3 into 4 வந்து 12. அதில் டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஸோ
ஸோ இப்போ நம்ம சொன்ன எலாஸ்டிக் கான்ஸ்டன்டோட டெஃபினேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் யங்ஸ் மாடுலஸோட இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் நம்ம சொல்லுவோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் வந்து லீனியர் ஸ்ட்ரெஸ் லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். அதே பாய்சன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நம்ம டெஃபினேஷன்ஸ் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதை வந்து ஜின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து சீன் கூட டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன, இந்த ரேஷியோ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். இது வந்து லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ், ஆனால் ஷியர் மாடுலஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பல்க் மாடுலஸ் என்னன்றதை பார்க்கலாம். பல்க் மாடுலஸ் வந்து கேன் டிஃபைன் பண்ணுவோம். பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்குள்ள டெஃபினேஷன்ஸ் தான். ஸோ பல்க் மாடுலஸ் கே இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா சொல்லுவோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்துட்டு நம்ம டோட்டல் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வந்து டெல்டா வின்னு டிஃபைன் பண்ணுறோம், டோட்டல் வால்யூமை வந்து வின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு டெல்டா வி பை வி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுங்களுக்கு இந்த 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். E is equal to 2g 1 plus mu, E is equal to 3k 1 minus 2 mu, E is equal to 9 kg by 3k plus g. இது வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ்க்கும் பல்க் மாடுலஸ்க்கும் ஷியர் மாடுலஸ்க்கும் உள்ள ரிலேஷன். இது வந்து யங்ஸ் மாடுலஸ்க்கும் பல்க் மாடுலஸ்க்கும் பாய்சன் ரேஷியோக்கும் உள்ள ரிலேஷன். இது யங்ஸ் மாடுலஸ்க்கும் ஷியர் மாடுலஸ்க்கும் பாய்சன் ரேஷியோக்கும் உள்ள ரிலேஷன். இப்போ உங்களுக்கு கொஷனில் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸும் ஷியர் மாடுலஸும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து பாய்சன் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட்லேருந்து நிச்சயமாக வந்து ஒரு கொஷின் வரப்போகுது. நம்ம இப்போ இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து நிச்சயமாக ஒரு கொஷின் வரப்போகுது. 2 மார்க்ஸில் இல்லை 1 மார்க்ஸில் இல்லை எஸ்எஸ்சி ஜேஇயில் வந்துட்டு பார்ட் பியில் வந்துட்டு 10 மார்க்ஸில் கூட இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபார் த மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து யங்ஸ் மாடுலஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதை விட வந்துட்டு பல்க் மாடுலஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதை விட வந்து ஷியர் மாடுலஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சம்டைம்ஸ் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் வந்து நம்ம எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நீங்கள் நோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து புரியும். ஸோ அப்கமிங் வீடியோஸையும் பாருங்கள். நம்ம கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.